அன்பு ஆண்மனையம் கொண்ட எனது அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அருள் தந்தை அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் அவர்கள் தாங்கள் எழுதி அருளிய சுத்த சன்மார்க்க பெருநிலையை இந்த வடலூர் பெருவெளியில் உண்மையாக அவர் விரும்பிய அந்த சுத்த சன்மார்க்கம், அதாவது நீங்கள்லாம் நாமெல்லாம் அகவல் படித்து முடித்ததும் எல்லோருமே ஒரு விண்ணப்பம் ஒன்று படிப்போம். ஞாபகம் இருக்குங்களா? எல்லாரும் அதை படிக்காமல் இருக்க மாட்டோமே. இது தொடங்கி இது தொடங்கி இது தொடங்கி இது தொடங்கி அது எப்போன்னு தெரியல. இனிய காலத்தும் இனிய காலத்தும் இனிய காலத்தும், அப்புறம் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகள்னு சொன்னதை தான் கையில் வச்சுட்டு இருக்கிறோம். அதை விட்டு யாராவது வழியை வந்தோமா? முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களை விடவே இல்லை யாரும். என்னைக்கு விடுகிறோமோ அப்போ தான் அவர் நம்மோட ஆடவாரீர் என்னோடு ஆடவாரீர், இணையவாரீர் என்னோடு அணையவாரீர்னு பாடின அந்த பாடல் எல்லா பற்றுகளையும் பற்ற விட்டு அம்பல பற்றை பற்றுமினோ இறைவீர் அப்படின்னு சொன்னார். ஆகையினால் அன்பு உள்ளங்களே, பெருமான் மேட்டுக்குப்பத்திலே நமக்கெல்லாம் எழுதி கொடுத்த ஒரு உண்மையான பேருபதேசம் சத்து விசாரம், பரோபகாரம். பரோபகாரம் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறோம். மனதால், வார்த்தையால், உடலால், யோகான்ய வழியிலே எல்லோருமே நிற்கின்றோம். அது உண்மை. பரோபகாரம் மனசால், வார்த்தையால், உடலால், நம்ம கையில் இருக்கிற பொருளால் செய்து கொண்டிருந்தால் பரோபகாரம். இரண்டாவது சொன்னது சத்து விசாரம். நாம் இந்த லட்சுமி சந்திரன் அறக்கட்டளையை நிறுவி இந்த அறக்கட்டளை மூலமாக ஒவ்வொரு மாதமும் எங்கேயும் போய் அவர் பணம்லாம் வசூல் பண்ணி இந்த கட்டடம் கட்டலை. இந்த அன்னதானமும் இந்த பூச தினத்தன்று கொடுக்கின்ற அந்த உணவும் கூட யாருக்கும் பெறவில்லை. தங்களது குடும்ப வருவாயில் இதை செய்ய சொல்லி வள்ளல் பெருமானுடைய விண்ணப்பம், அதை சிறமேற்கொண்டு இந்த லட்சுமி சந்திரன் அறக்கட்டளை நிறைவு பெற்று தன்னுடைய கொள்கையை, சுத்த சன்மார்க்க கொள்கையை இங்குதான் சொல்ல முடியும், இங்குதான் பேச முடியும். வடலூர் பெருவெளியில் சுத்த சன்மார்க்கம் பேச முடியாது. ஏன்னா நான் சுப்பிரமணியெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். எங்கு பேசினாலும் எங்களுக்கு தடை. அதனால இறைவனே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்த்தார். ராமச்சந்திரன், லட்சுமி பாய், மகன் செந்தில்குமார், கவிதா குடும்பத்தார் இந்த கட்டடத்தை கட்டி வள்ளல் பெருமானுடைய திருவருளை பேச விட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, இந்த நல்ல நேரத்தில் நாமெல்லாம் சத்து விசாரம் செய்வோம் என்று சொல்லி, எனக்கு முன்பாக தம்பி சுப்பிரமணியம் அவர்கள் இயற்கை உண்மை வடிவினரே என்னை அணையவாரீர் என்று வள்ளல் பெருமான் அறைகோல் விழுத்து ஒரு நாயகி ஒரு நாயகனை வந்து என்னை அணைக்க மாட்டீங்களா? உங்களுடைய ஏக்கத்தில் நான் இருக்கேன், உங்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை தவிக்கிறேன், பார்த்தது போலும் பேசியது போலும், என்னை எப்பொழுது அணைப்பீர்கள் என்று உலகிடையே சாதாரண ஒரு கணவன் மனைவியாக மாறுவதற்கு முன்பு பிள்ளைகள் செய்து கொள்ளுகின்ற ஒரு விஷயம் பார்ப்பாங்க. முதல்ல கண்களால் கலந்து கொள்வார்கள், மறுபடியும் வார்த்தையாலே பகிர்ந்து கொள்வார்கள், அதன் பிறகு தொடுதல். வள்ளல் பெருமான் தோழி பாங்கி அந்த பாடலாம் அனுபவ மாலை படிச்சிங்கன்னா இதெல்லாம் வரும். கண் கலந்த கணவர் என் கை கலக்க எப்போது வருவார்கள்லாம் பாடிட்டார். அவர் ஆண்டவருக்காக பாடிய பாடல்கள் அத்தனை உலகில் பொருந்துமா அப்படின்னு பொருந்தும். ஆக இங்கே பெருமான் அவர்கள்
அணைய வாரீர், ஆண்டவரை என்னை கட்டி பிடிச்சுக்கோ, என்னை சேர்ந்துக்கோ, என்னோடு உன்னை இணைத்துக்கொள் என்று அந்த அணைய வாரீர் சொல்லி விண்ணப்பமாக பாடி அருளியிருக்கின்றார்கள். தம்பி அதுதான் நமக்கு தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அந்த விபுபட்சம், சம்புபட்சம் இதெல்லாம் நீங்கள் புத்தகமாக கூட எழுதலாம். ஏன்னா நம்மவர்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. இந்த விபுபட்சம், சம்புபட்சம், அணுபட்சத்தார் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் தான் கொஞ்சம் விரசமாக விவரமாக எழுதி அருள வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு, வள்ளல் பெருமான் இந்த இயற்கை உண்மையை பற்றி சொல்கின்ற பொழுது அவருடைய திருக்கரங்களாலே அற்புதமாக எழுதி அருளி நமக்கு கொடுத்தார். அந்த சத்திய பெருவிண்ணப்பம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? தம்பி சொன்ன அந்த இயற்கை உண்மை எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கும் தேடுதல் தான். ஏதோ தேடி முடிச்சுட்டனால நீங்கள் நினைக்காதீங்க, தேடிக்கிட்டே இருக்கிறோம். தேடியது உண்டு நின் திரு உண்மை. அவர் எப்படிப்பட்டவர், எங்கே இருக்கிறார் எல்லாம் தேடுகின்ற பொழுது பல காலம் நம்ம முயற்சியில் இருக்கின்ற போது உள்ளிருந்து நமக்கு உணர்த்துவதை தான் நாங்கள் உணர்கின்றோம். அந்த உணர்ச்சியின் விளைவாகத்தான் பேச முயற்சிக்கின்றோம். முழுவதுமாக சொல்ல இயலாது. அந்த முயற்சியில் உள்ளபோது ஒருவாறு எங்களுக்கு விளங்கியதை உங்களுக்கு விளக்க வந்திருக்கிறோம். அவ்வளோதான், இவ்வளோதான். தெளிவாக சிவமயம், அந்த விண்ணப்பம் பெருவிண்ணப்பம் எழுதுகிறாரு. சிவமயம் பல இடங்களில் நாம் சொல்லியிருக்கிறோம். சிவன்கிற பொருள் ஒளி புரிந்தது, அதான் இறைவராகும் அருட்பெருஞ்சோதி சொருபர் சிவந்தார். அந்த சிவபரம்பொருள் இங்கே இருக்க அங்கே இருக்கனாலும் கேட்க முடியாது. நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எங்குமாய் விளங்கும் அப்படின்னார் பெருமான். எங்கே வேணாலும் எல்லா இடங்களையும் அதுதான் நிறைந்திருக்கு. அதை தான் சிவமயம் சொன்னார். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே ஒரு பாடல் இருக்கு. எங்கும் நிரம்பின ஒரு பொருள் தான் சிவம். ஏதோ ஒரு இடத்துல மட்டும் அது இருப்பதாகவும் மற்ற இடங்களில் இல்லாததாகவும் கொள்ளவே முடியாது. பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பொருள் தான் சிவமயம். ஆனால் பெருமான் உணர்ந்தார், அதனால் அவர் சிவமயம்னு எழுதினார். கீழே அடுத்த அடியில் அப்படி எங்கும் நிறைந்து விளங்கக்கூடிய அந்த ஒப்பற்ற சிவபரம்பொருள், சிவமயமாய் இருக்கக்கூடிய அந்த பொருள் திருச்சிற்றம்பலத்திலே இருக்கின்றார். அது திரு என்ற அந்த பொருள் அழியாதது, ஒப்பு உயர்வு இல்லாதது, எங்கும் நிரம்பியது, என்னுள்ளும் உள்ளது, உங்களுக்குள்ளும் உள்ளது. அது அதுவாகவே இருக்கின்றது. அதுவினுள் அதுவாய், அதுவே அதுவாய் பூரண பொருளாக இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பொருள், அப்படிப்பட்ட அந்த திரு என்பது அழியாத ஒன்று. சிற்றம்பலம் என்று பெருமான் சொல்லுகின்ற இரண்டு புறங்களுக்கு நடுவே உச்சிக்கு கீழே உள்ள அந்த சிற்றம்பலத்திலே அந்த சிவமயமாகிய பொருள் விளங்குவதை தெளிவாக சொன்னார். நாம் இருக்கிற இந்த இடத்த விட்டுட்டு இல்லாத இடம்லாம் போய் சிவத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தேடிக்கிட்டு இருக்கிறோம். இருக்கும் இடம் இந்த இடம் பெருமானை தெளிவாக எழுத்தார். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலத்தில் என்ன இருக்கும்? அடுத்த அடியே பாருங்க, அருட்பெருஞ்சோதி எழுதியாச்சுங்களா? அருட்பெருஞ்சோதி எங்கே இருக்கு? சிவமயமாக இருக்கு, திருச்சிற்றம்பலத்தில் இருக்கின்றது. அது அருட்பெருஞ்சோதியாக இருக்கின்றது. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பம். இதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். சமரசம் அது சொல்லப்போனால் நிறைய. அப்புறம் சுத்தம்னா என்ன, ஒரு சன்மார்க்கம் என்பது என்ன,
அழியாத ஒரு நெறியை சொல்கின்ற ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம். பெரு விண்ணப்பம், சாதாரண விண்ணப்பம் இல்லை. இது போல விண்ணப்பங்களை வேற யாரும் செய்யவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மனு எழுதி கொடுக்குறாரு நமக்காக. அந்த மனுவில் என்ன சொல்ல வராரு? அந்த இயற்கை எப்படி இருக்கும்? இயற்கை உண்மை நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவானுபவ வெளியில், நமக்கு தெரியுமா? தெரியுமா? ஓர் சுத்த சிவ அனுபவ வெளியில். என்ன வெளி? அனுபவ வெளி. அவருக்கு அது அனுபவம், எனக்கும் உங்களுக்கும் அது அனுபவமா? இல்லை. இனிப்பு, வெள்ளைக்கட்டி, இது எனக்கும் உங்களுக்கும் அனுபவம். பாகற்காய், உங்களுக்கு எனக்கும் அனுபவம். ஒரு துண்டு கரும்பு, உங்களுக்கு எனக்கும் அனுபவம். காரம், மிகுபுளி, சாரம், தோற்பு, கைப்பு, ஓர்ப்பு, எல்லாம் எனக்கு அனுபவம், உங்களுக்கு இருக்கணும் சொல்லக்கூடாது. இதானே எனக்கு அனுபவம். இந்த அனுபவத்தை விட்டு இந்த சிவா அனுபவத்துக்கு போயிருக்கோமா? போகவே இல்லை. அது பெருமானுடைய சுத்த சிவானுபவ வெளி. அப்போ எத்தனை வெளி இருந்தா சுத்த சிவ அனுபவ வெளின்னு ஒன்று சொல்ல வரார். அந்த சிவ அனுபவ வெளியில் இயற்கை விளக்க நிறைவாகி, அந்த வெளியில ஆண்டவர் எப்படி இருக்கான்னு சொல்ல வராரு. இயற்கை விளக்க நிறைவாகி, அங்கதான் இயற்கை விளக்குன்னு இருக்கு. இயற்கை விளக்க நிறைவாகி விளங்கிய அருட்பெருஞ்சோதி சுரூபராய். அவருடைய உருவம் எப்படி இருக்கும்? அதனால்தான் சத்திய ஞான சபையை கட்டி ஜோதியை வைத்து நமக்கெல்லாம் உண்மை சுரூபத்தை காட்டினார். இதுகாரும் வந்த பெரியவர்கள்தான் உண்மை சொரூபத்தை காட்டினார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. இந்த உண்மை சொரூபத்தை எப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க? 6 கை, 16 கை, 8 தலை, 4 தலை, 3 தலை, கத்தி, கையில் கபடா, ஈட்டி, வேலு, எவ்வளோ உருவங்களை கொடுத்து இதுதான் கடவுள்னு சொன்னால் அதையும் போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும். அந்த கடவுள் இதான் சொல்லி காட்டுபவரை போய் பார்த்து, இப்படிப்பட்ட கடவுளை நீ பார்த்துதான் எனக்கும் காட்டுன்னு சொல்லி ஒருவருமே கேட்பது கிடையாது. அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பி வழிபாடு. அதான் சொன்னார் வள்ளல் பெருமான். ஒன்று கிடக்க ஒன்று உளறி வருகிறார்கள். கடவுள் எப்படிப்பட்டவர்னு கேட்டால் உண்மை சொல்ல விளங்காது, உண்மை சொல்ல தெரியாது. ஒன்று கிடக்க ஒன்று உளறி வருகின்றார்கள். உண்மை சொல்ல வந்தனேன் என்று உண்மை சொன்னாலும் புரிந்து கொள்வார் இல்லை. எத்தனை வருஷம் ஆகுது இதை சொல்லி, இன்னமும் நமக்கு புரியல. இன்னமும் நாம் பலவேறு வழிபாடுகள், பலவேறு ஆராதனைகள், பலவேறு அர்ச்சனைகள் அதில் தான் உட்காந்துருக்கோம். அதை விட்டு வரல. நீங்கள் வந்தாலும் உங்களை சுற்றி இருக்கவங்க விடமாட்டான். நேற்று வண்டி எடுக்கும்போது கீழே வந்தல்ல, என்ன காரணம் தெரியுமா? நேற்று நான் கோயிலுக்கு கூட்டேன், வரலன்னு சொன்னல, அதான். அப்படியா? இவனுக்கே ஒரு ஆட்டம். சரி, அடுத்த வாரம் வர மாட்டிக்கினான்னா. இப்படி பயத்தை காட்டி பக்தியை ஊட்டுவது ஒரு மார்க்கம். பயத்தை காட்டி பக்தியை ஊட்டியது ஒரு மார்க்கம். பயமே வேணாம் என்று சொன்ன ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம், சன்மார்க்கம். சன்மார்க்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா பயம் பூஜ்யம். பயமே கூடாது. வள்ளல் பெருமான் அழகா சொன்னார், எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல். எங்க சுத்த சன்மார்க்க கொள்கையிலே வள்ளலார்கிட்ட வந்துட்டோம்னு சொன்னா, எஞ்சேல் உலகில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல். இதுக்கு பயப்படவா, அதுக்கு எதுக்கும் பயப்படாதுப்பா, வா நான் இருக்கேன் சொன்னவர் யார்? வள்ளலார்.
அருட்பெரும் ஜோதி சுரூபராய் இயற்கை இன்ப நிறைவாகி விளங்கிய ஓங்கிய சிவானந்த ஒருமை திருநடச் செய்கையை எல்லா உயிர்களும் இன்பமடைதற் பொருட்டு திருவுலக் கருணையால் செய்தருகின்ற சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே. இங்கே வள்ளல் பெருமான் சொல்ல வருகின்ற போது இந்த கடவுளை தனித்தலைமை கடவுள்னாரு, இயற்கை உண்மை கடவுளேன்னு சொல்கிறாரு, இயற்கை விளக்க கடவுளே என்று சொல்ல வருகிறார், முடிவில் இயற்கை இன்ப கடவுளேன்னு சொல்ல வருகிறார். ஆக இந்த 3 கடவுளையும் இங்கே கொண்டு வரார். இயற்கை உண்மை கடவுள் யார் என்று நமக்கு புரியல, இயற்கை விளக்க கடவுள் யார் என்று நமக்கு தெரியல, இயற்கை இன்ப கடவுள் யார் என்று புரியல, அறியல, தெரியல, புரியல. அறியாதவன், புரியாதவன், தெரியாதவன், இவர்களுக்கு வள்ளல் பெருமான் சொல்ல வருகின்ற அக வழிபாடு. எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளே. நாமெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளே. எல்லோரும் எங்கே போயிட்டுருக்குறாங்க? எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளேன்னாரு. எதுவுமே செய்ய இயலாத செயற்கை கடவுள்கள். கோவிலையும் இவரே கட்டுவார், அது உள்ளேயும் இவரே கட்டுவார், அது பக்கத்தில் நின்றுட்டு அது எல்லாம் கொடுக்கும்னு சொல்லுவார். போய் வர நாம் அவருக்கு ஏதாவது கொடுத்தான்னு கேட்டோம்னா நம்ம கேட்பதே கிடையாது. அவர் சொல்லுவார், நம்புகிறோம். ஆனால் அதை நம்பி அவர் இருக்கார், அவரை நம்பி நாம் இருக்கிறோம். இதுதான் வழிபாடு. அவர் ஒன்று நட்டு வச்சுட்டு இதை நம்புன்னு சொல்ல வராரு, நீங்கள் அதை நம்பி அவரை நம்பி போயிட்டுருக்குறீங்க. அதை நம்ப சொல்லுகின்ற அவர் அதை நம்புவாரான்னு கேடுன்னு பாருங்க. எங்க ஐயா, என் சாமி, என் குருக்களே, என் ஐயா, நீங்கள் உள்ளே இருக்கிற அதுவே நம்பி இருக்கலாம் இல்லையா? போய் வர உங்களை நம்பித்தான் இருக்கிறார். நீங்கள் யாரும் போகலன்னா அவருக்கு என்ன ஆகும்? ஒன்றுமே இல்லை. அதாவது பெருமான் அழகாக சொன்னார், இயற்கை உண்மை கடவுளே. சரி, அந்த இயற்கை உண்மை கடவுள் எங்கேருந்து வராரு, எப்படி வராரு? தெளிவான ஒரு சிந்தனை நமக்கு வேணும். உபசாரத்தால் பெற்ற தந்தை என்பான் ஒருவனது சுக்கில துளியின் கண் என்னை, யார? அருட்பிரகாச வள்ளல் பெருமானை, ராமலிங்க சுவாமிகளை, அவருடைய தனித்துவமான தன்மையை இங்கே எழுதுகிறார். எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளே, உபசாரத்தால் பெற்ற தந்தை என்பான் ஒருவனது சுக்கில துளியின் கண் என்னை ஓர் பகுதி பேரணு உருவில் பெருகி வெளிப்பட விரித்திய காலத்திலும். அப்போ நீங்களும் நானும் எப்படி வந்திருப்போம்? பகுதி பேரணு உருவில் பெருகி வெளிப்பட விரித்திய அந்த காலத்திலும் எனக்குள் உள்ளொளியாக இருந்து அப்பகுதி பேரணு உருவை சிரிச்சித்து அருளினீர். பகுதி பேரணு உருவாக வந்திருக்கிறோம். யார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் கொண்டு வராரு. அப்படி புறத்தில் யாவராலும் சகிக்கப்படாத அதன் அருவருப்பையும் அசுத்தத்தையும் தீ நாற்றத்தையும் தடுத்து அந்த சுக்கில துளியினிடத்து எனக்கு உள்ளொளியாக இருந்து, எனக்கு உள்ளொளியாக இருந்து. அப்போ எனக்கும் உங்களுக்கும் அந்த உள்ளொளி தானே இருந்தது. சந்தை என்பவனுடைய சுக்கில பையிலிருந்து தானே வந்தோம். அப்போ அந்த உள்ளொளியாக ஆவி உருவாக இருந்தவர் தானே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவரை நாம் நெற்றி நடுவே எண்ணுவதே இல்லை, அப்படி கருதுவதே இல்லை. ஆகையினால்தான் சொன்னார், எங்கும் நிறைந்து பூரணராக விளங்கக்கூடிய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அக்கடவுளை உண்மையான அன்பால் கருத்தின் கண் கருதி கருதி வழிபாடு செய்து வந்தோம். இப்போ என்ன அர்த்தம்? தனிமையில் உட்கார்ந்து
2 புருவங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே நம்முடைய மனதை கொண்டு செலுத்தி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அப்படின்னு கருதி கருதி வழிபாடு செய்து வந்தால் கருத்தின் கண் கடவுளுடைய பேரருள் வெளிப்பட்டு விளங்கும். இதுக்கு மேலே யார் சொல்லுவாங்க? நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த விசாரம் செய்வதில்லை. ஆக உள்வழியாக இருந்து வெளியே வந்த நாம அதுதான் இயற்கை உண்மை கடவுளேன்னார். இயற்கை உண்மை கடவுள் எங்கேருந்து வராருன்னு பார்க்குறோம். அடுத்து இயற்கை விளக்க கடவுளே என்ன வராரு? தாய் கருப்பையில் சோனித திரையில் அந்த கருமுட்டைக்குள்ள ஒரு பூத பேரணு உருவாக்கி பூத பேரணு பூதனை நமக்கு தெரியும் இல்லையா? பஞ்சபூதங்கள், 5 வகை பூதங்கள். நமசிவாயன்னு அவர் சொன்னார் இல்லையா? 5 பூதம்தான்: மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். 5ஐயும் உள்ளடக்கிய ஒரு பகுதி பூதவரு. என்னை ஒரு பூத பேரணு உருவில் பெருகி வெளிப்பட இருத்திய காலத்திலும் எங்கே அந்த சோனித பையில் வளர ஆரம்பிக்கிறோம். அந்த தாய் கருப்பையில் பூத பேரணு உருவை கிடந்த எண்ணெய் அக்கருப்பையில் பௌதிக பிண்ட வடிவில் உருவாக்குறார். யார்? எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்படிப்பட்ட அவர் இங்கே இந்த உலகத்திடையே வந்து நாம் பிறந்து என்னவா செய்துட்ருக்கிறோம் அப்படின்றத எல்லாமாகிய இயற்கை இன்பக் கடவுளே, நேரம் அதெல்லாம் படிக்காமலே இங்கே வந்துட்டேன். தந்தை என்பவனது சுக்கிலப்பையின் கண் யான் வந்து அமைந்த கணப்போது தொடங்கி கணப்போது வரையிலும் சோனித பையன் கண் என் சென்றடைந்த கணப்போது வரைக்கும் என்னால் ஒருவாறு அளவிடப்பட்ட 1,09,60,000 கணப்பொழுது. சயின்ஸ் என்ன பண்ண போதோ தெரியல. இவ்வளவு நேரம் அந்த தாய் கருப்பையில் கொண்டு போய் சேர்த்தாச்சு. அப்போ அந்த கருப்பையில் என்ன வளரும்? எழுத்தா இருக்கு. இது முழுவதுமாக நீங்கள் வீட்டில் உட்காந்து அமர பொறுமையாக இந்த நீட்டெலும்பு, முடக்கெலும்பு, இந்த தசை, இந்த நரம்புகள், உள்ளிட உறுப்புகள் அத்தனையும் அங்கே தான் உருவாகுது. இது அத்தனையும் ஒன்று உருவாக்கிட்டே இருக்கு. கா என்கிற தமிழ் சொல் எதை குறிக்கும்? ஒன்றா? கா எழுத்தில் 1. கான்னு போட்டிங்கன்னா அது நம்பர் 1. கா என்ற 1. ரூ என்பது எத்தனை? 1 5ஆக மாற்ற பெறுகின்ற இடம் கரு. அதை தான் தம்பி சொல்கின்ற பொழுது சொன்னார், இந்த 5 பஞ்சபூதங்களும் இந்த உடல் எடுக்கிறது. ஆக வள்ளல் பெருமான் இப்படி சொல்லி இந்த உடல் பகுதியிலே இந்த நரம்பு மையங்கள், எலும்பு மையங்கள், இரத்த நாளங்களில் விடுகிற ரத்தம், இதை நிறைய எழுதுகிறார். பிண்ட அனுபவ லட்சணம்லாம் படிக்கணும். இதில் ரத்தம் எத்தனை வகையான ரத்தம் இருக்குன்னு எழுதுகிறார். எலும்பு எத்தனை எலும்புன்னு எழுதுகிறார். நரம்பு எத்தகைன்னு எழுதுகிறார். தசை எத்தனையோட தசை? மென்தோல், மீத்தோல், வன்தோல், மென்தோல், தோலினுடைய வகைகளை எழுதுகிறார். இவர் எங்கே போய் எந்த சயின்ஸு, எந்த எம்பிபிஎஸ் படித்தார்? இதெல்லாம் எப்படி தெரியும் அவர்? அப்படிப்பட்ட நாம் உண்மையிலேயே நமக்குள்ளே அனுபவம் அத்தனையும் வெளியிலே இல்லை, வெளியிலே உண்டு. உள்ளேயும் வெளியேயும் ஒன்று நம்மை இணைத்து வைத்து கொண்டிருக்கிறது. அந்த இணைப்பு வெளியிலே நடந்து கொண்டிருக்கிறது. வெளி என்பது ஒளியைத்தான் குறிக்கும். வெற்றிடம் என்பது வேறு, வெளி என்பது வேறு. இந்த வெளி இல்லை என்றால் நானும் இல்லை, நீங்களும் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த வெளி என்பது ஒளியை குறிக்க வளருது.
இந்த இடத்துல தான் பெருமான் சொல்வார், இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே துன்று மல வெம்மாயை அற்று வெளிக்குள் விழிகடந்து சும்மா இருக்கும் சொல்லும். அதுதான் இயற்கை இன்பம். ஆக இந்த இயற்கை உண்மை நமக்குள்ளதான் இருக்கு. இயற்கை விளக்கமும் அங்கே தான் உருவாகிறது. இயற்கை இன்பத்தை அடைவதற்கான தகுதி இந்த உடல் மட்டும்தான். இந்த உடலிலே முயற்சி செய்து இந்த 28 பாடல்களை கண்டுள்ளபடி நாம் நம்முடைய நிலையை துவக்க வேண்டும். ஞானசதி 28 பாடல் சாதாரணமானது அல்ல. வரும்போது அதான் கேட்டுட்டு வந்தேன். தம்பி தன்னுடைய காரில் போட்டுட்டு வந்தார். அந்த பாட்டு ஒன்று ஒன்றும் நம்ம இன்னமும் வீணாக போயிட்டு இருக்கிறமேனு என்ன என் மனசு உறுத்துது. அவர் விட்ட மாதிரி அப்படியே எல்லாத்தையும் விட்டு விட்டு போய் உட்கார்ந்தார் மேட்டுக்குப்பத்தில். நமக்கு அந்த திறனே இல்லையே. என்னைக்கு வரும் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு அப்படியே உட்காரதுக்கு? 2 அடி 1 அடி மண்ணை விடாத நான் சண்டை போட்டுட்டு இருக்கிறேன் நானே. இவ்வளோ பெரிய நிலத்தை 85 காணி நிலமா அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே போட்டு போயிட்டாரே. கொஞ்சம் கூட ஆசை இல்லையா அவருக்கு? கொஞ்சம் கூட ஆசை இல்லை, அப்படியே விட்டார். அற்றது பற்றெனில் உற்றது வீடு. அந்த நிலை இன்னும் 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 என்னைக்கு வருமோ நமக்கு அப்படின்னு ஏக்கம். நமக்கு நம்ம உள்ள இருக்கிற ஒன்றும் இந்த உடம்பு தான் நமக்கு சதம். அது தெளிவாக எழுதிட்டாரு. உடம்பு வரும் வகை அறியீர்னு உடம்பு வரும் வகையை எழுதியிருக்காரு. உயிர் வகை அறியீர்னு எழுதினாரு, உயிர் வகையை எழுதியிருக்காரு. இந்த உடம்பும் உயிரும் வந்த விதத்தை சத்திய பெருவிண்ணப்பம் சத்திய சிறுவிண்ணப்பம் தெளிவாக எழுதிட்டு இருக்காங்க நம்ம பெருமான். அது முழுவதுமாக உணர்ந்து பார்த்து தெளிந்து நம்முடைய வழிபாடை நமக்குள்ளாக தொடங்கி வெளிப்படும் போதெல்லாம் எதிரிட்ட ஜீவர்களை மனதால் வார்த்தையால் உடலால் நல்லதை எண்ணி நல்லதை சொல்லி நல்லதை செய்வோம் என்று சொல்லி சத்து விசாரம் அன்பு உள்ளங்களாகிய உங்களுக்கு ஏதாவது அருட்பாவிலே ஐயப்பாடுகள் இருந்தால் என்னை கேட்டால் எனக்கு எட்டிய வரை சொல்லுவேன். சகோதரர் சுப்பிரமணியம் இருக்கார், கேட்டால் அவரும் சொல்லுவார். உங்களை யார் வேணாலும் அந்த ஐயப்பாடுக்கு நீங்கள் விளக்கம் சொன்ன காத்திருந்தால் வந்து சொல்லலாம். ஏதாவது புதிய தகவல்கள் புதிய கருத்து பரிமாற்றங்கள் கேள்விகள் இருக்கா? அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்றாங்க, நீங்க வெளியே சொன்னீங்க. அறிவியல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒளின்னா அது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி ஒளியாக மாறுது அப்படின்றாங்க. இதை நம்ம எப்படி இணைத்து பார்க்கறாங்க? அதாவது தம்பி ஒரு சின்ன வேண்டுகோள். நாங்கள் இந்த சயின்ஸை நம்புவது இல்லை. விஞ்ஞானம் இன்று ஒன்று சொல்லும், நாளைக்கு ஒன்று சொல்லும். மாற்றி மாற்றி சொல்லுகிறது விஞ்ஞானம். மாறிக்கொண்டே இருப்பது விஞ்ஞானம். என்றும் ஒரே தன்மையில் இருப்பது மெய்ஞானம். மெய்ஞானம் ஒன்றுதான் எப்போதும் உள்ளது. அதை யாரும் மாற்றவும் முடியாது. நீங்கள் மட்டுமே உணர்ந்தால் அது மெய்ஞானம். எங்களுக்கு நீங்கள் உணர வைக்க முடியாது. வள்ளல் பெருமான் உணர்ந்ததை நாம் உணர வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ இறங்கி வந்து ஒரே இரவில் 1596 வரிகளே எழுதி கொடுத்தோம். தம்பி சொன்ன மாதிரி அது எதுக்கோ படிச்சுட்டு உட்காந்துக்கிறோம். தெளிவாக எழுதுறாரு. அந்த அருள், அந்த அருளாகிய பொருள், அந்த அருட்பெருஞ்சோதி இறைவன் எப்படி இருப்பார் என்பதை சொல்லுகின்ற போது, வேர்விளை பழவின் மென் சுவை சுளையே. நாம் தின்னு பழகணும் இல்லையா? அதுவும் வேரில் கீழே விளைஞ்ச பழம் வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும். மேலே கிளையில் இருக்கிற பழம் ருசி வேறு. எல்லா சாரும் எல்லா
ஓட்டமும் கீழே காய்க்கிற அந்த காய்க்கு போயிடும். அதுக்கு மேலே வர காய்க்கெல்லாம் அவ்வளோ சத்து ஊட்டம் போகாது. அந்த வேரில் மரத்து அடியில் காய்க்கிற அந்த காய்க்கு அவ்வளோ சுவை. பலாமரம் உள்ளவங்களை கேளுங்க சொல்லுவாங்க. இதை எப்படி இவர் ஆய்வு பண்ணார்? வேர் விளை வளைவின் மென் சுவை சுளையே. இப்போ நம்ம தின்னு பார்த்தது சேலத்து மாம்பழம். சேலத்து மாம்பழம் தானே அது. என்ன பழம்? அதை விட நல்ல பழம் வந்தாச்சு. பாடி இருப்பான். மாம்பழம் சேலத்து மாம்பழம் மல்கோவா. ஆக இன்னைக்கு மல்கோவாவிட ஏதோ வந்துடுச்சு. இம்மாம் பத்தொன்றுன்றான், எவ்வளோ வந்தாச்சு. ஆக கட்டு மாம்பழமே கதலிவான் பழமே இட்ட நற்சுவைசை இழந்த என் கனியே கொண்டு வந்து சொல்ல முயற்சி பண்ணுறார். எப்படியாவது நீங்கள் அந்த டேஸ்ட்டுக்கு, அந்த சுவைக்கு நாமெல்லாம் போக மாட்டோமா? எங்கே போனோம்? அவர் அனுபவித்த அனுபவம். மடலெல்லாம் மூளை மலர்ந்துதான். எனக்கு இன்னும் மலரவே இல்லையே. மலர்ந்து மடலெல்லாம் மூளை மலர்ந்திட எழுதுறாரு. தோலெல்லாம் குழைந்திட ஒன்றும் குழையில. சோறு குழஞ்சிட போகுதுன்னு தான் சொல்லி அனுப்புகிறேன். உள்ள கொஞ்சம் நெத்து பதமாக வடி, குழஞ்சிட போகுது, சாப்பாட்டுக்கு சரி வராது. இப்போ அவருடைய குழைதல் எப்படி, என்னுடைய குழைதல் எப்படி? அப்புறம் என்னுடைய சிறுமையை எண்ணி எண்ணி நான் வருந்துகிறேன், வருத்தம் அடைகின்றேன். விஞ்ஞானம் சொல்கிற ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய வெற்றிடம் வேறு. வள்ளல் வருவான் அகவல்ல சொல்லுவாருங்க, தம்பி, உயிர் வெளியிடையே உரை கரும்பகுதி அயவெளியகத்த அருட்பெருஞ்சோதி. இவங்க அயவெளி மட்டும்தான் பார்த்துருக்காங்க. இன்னும் உயிர்வெளி அனுபவம் இவர்களுக்கு இல்லை. அயவெளி என்பது உங்களுடைய தொலைபேசி, என்னுடைய தொலைபேசிக்கு வருகின்ற அந்த ஒலி அலை இருக்கு இல்லையா, படம் பார்க்குறங்க இல்லையா, உங்கள் மொபைலை ஆன் பண்ணி என்னுடைய மொபைலை ஆன் பண்ணி ப்ளூடூத்தை ஆன் பண்ணி இல்லை ஏதோ ஒரு இணைப்பை கொடுத்து அதிலேருந்து ஒரு இவ்வளோ நேரம் இல்லை, என்னுடைய மொபைலுக்கு உங்கள் படம் வந்து போதில்ல, இடையில் ஏதாவது தெரியுதா? தெரியல. இந்த வெளி தான் வெளி. உயிர் வெளியிடையே வள்ளல் பெருமான் அந்த வெளியை பார்த்துருக்காரு. இவர்கள் இன்னும் போகலை. வெளி அனுபவம் இனிமேலும் இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிக்கணும்னா கஷ்டம். வள்ளல் பெருமான் கண்ட அனுபவம் வேற. வெளியிடை உயிரியல் சித்தியல். வெளியிடை உயிரியல், வெளியில தான் உயிரியலே இருக்கின்றார். இவங்க புத்தகம் எழுதி உயிரியல்னு ஒரு படிப்பு புத்தகம் வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அவர் சொன்ன வெளியியல் வேற. ஆக விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்துக்கும் எவ்வளோ நூல் வச்சாலும் எட்ட முடியாது. மெய்ஞானம் மெய்ஞானம் தான். உங்களுக்குள்ளே சென்றால் அந்த மெய்யை நீங்கள் அடையலாம். மெய்யேன்னுவார் பெருமான் அவர்கள். மெய் உரைக்கின்றேன், உண்மை இது கேள், கோணு மனக்குரங்காலை நாடுகின்ற உலகியல். கோணு மனக்குரங்காலை நாடுகின்ற உலகியல் பெருமான் எழுதுகிறார். ஆகையினால ஸ்பேஸ்ன்னு சொல்ல வள்ளலார் சொல்லுவது, நம்முடைய ஒவ்வொரு துளி ரத்தம் இருக்கு ஐயா, அதில் ஒவ்வொரு செல் இருக்கின்றாங்க. நம்முடைய உடல்லேருந்து ஒரே ஒரு திசு எடுத்து, இன்றைக்கி எல்லாம் பண்ணுறாங்களே மருத்துவமனையில், ஒரு கட்டின்னு ஒன்று வந்தாலே அதுலேருந்து கொஞ்சம் திசு எடுத்து எங்கே அனுப்புகிறாங்கன்னா எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்ல வராங்க. 2 நாள் கழிச்சு வாங்க, அந்த செல்லிலே அது என்னது இப்போ வந்திருக்கு ஒரு புது நோய், உலகம் பூரா பரவிக்கிட்டு இருக்க கேன்சர். அந்த செல் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் கொண்டு வருவோம். உங்களுக்கு அது கட்டி கேன்சர் கட்டியான்னு சொல்லுவதற்கு 1 நாள் 2 நாள் ஆகும். அப்போ அந்த ஒரு சின்ன திசுக்குள்ளே கண்டுபிடிக்கிறாங்க. நம்முடைய ஒவ்வொரு திசுவிலையும் மண் இருக்குது, நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது. நம்ம இந்த ஆகாயத்தன்மையை அதில் நிரப்புறதே கிடையாது. சும்மா இருந்தாலே அது நிரம்பும். நாம் சும்மாவே இருக்கிறது இல்லையே. எங்கே சும்மா இருக்கிறோம்? சும்மா இல்லையே.
வள்ளல் பெருமான் சொன்னால் சும்மா இருக்கிற இடம் அதான். ஆயின அவர்களுடைய ஸ்பேஸ் வேறு, நம்முடைய பெருமான் சொல்லுகின்ற ஸ்பேஸ் என்ற வெளி வேறு. சரிங்களா? ம். ஒரு அனுபவத்தை சொல்ல வர்றார் பெருமான். ஆன்மா எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த உடலில் தனித்தே இருக்கும்னு எழுதுறார். இது உடல் முழுவதும் வியாபகமாக இருந்தாலும் உடலில் தனித்தே இருக்கும். அதை நீங்கள் அனுபவிக்க போகும்போது அதை அனுபவ பாடல்களில் நிறைய எழுதியிருக்கார். சில விஷயங்களை அப்படியே அடக்கி போட்டுட்டு நம்ம சிந்தனை பண்ண சொல்லார். எப்படி சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, ஜோதி ஸ்தம்பம், 1008 கமல இதழ், ஓங்கார பீடம், ஒளிவட்டம், இதையெல்லாம் நீங்கள் அனுபவத்தால் அறிய அப்படின்னு எழுதுறார். அப்போ அனுபவம் என்பது என்ன? நீங்கள் அமைதியாக தனி இடத்தில் உட்கார்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் எனக்கு உண்மை தெரிய வட்டாமல் பண்ணிட்டு இருக்கிறியே, நான் இந்த உலகிலேயே கடந்து தவிக்கிறேனே, நீ அழகாக சொல்லிட்டு போயிட்டியே, உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அழகில் பேரருளால் அறிவது விளக்கி, எங்களுக்கு அந்த அறிவே வல்லியே, இன்னும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அழுதால் 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 உண்மை விளங்கும். உருக்கம் வேணும், நமக்குள்ளேயும் நமக்கு உருக்கம் வேணும், எதிரிட்ட ஜீவர்கள் மேலேயும் நமக்கு உருக்கம் வேணும். எல்லா ஜீவர்களுக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை. எதிரிட்ட ஜீவன் சொல்ல வர்றார். நம்ம எதிர அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், இல்லை ஏறு வீட்டுக்காரனாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரன், எவ்வாறோ ஒரு இரக்கத்தை வளர்த்துக்கோ அப்படின்னா. அப்புறம் சொல்லுங்க ஐயா. என்னங்க ஐயா? நம்ம உயிர் உடம்புல எங்கே இருக்கு? உடம்புல எங்கே இருக்கு? ம், சரி. உடம்புல கழுத்து கீழே எங்கே அடித்தாலும், கழுத்து கீழே எங்கேயாவது அடித்தா அடிக்குது, வலிக்குது, வாங்கிக்கிறோம். இந்த பிடரியில் இங்கே அடித்து யாராவது உயிரோடு இருந்திருக்காங்களா? இங்கே 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 பின்னாடி பைக்கில் போகிறவரெலாம் இப்படி விழுந்தார் போயாச்சுன்றாங்க, பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரு அடிதான். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் 3 பேர் அப்படி ஆகியிருக்காங்க. எந்த தடையுமே இல்லை விழுந்ததுக்கு, ஆனால் பொசுக்குன்னு போயிடுச்சு. புறந்தலை நடுவோடு புனைப்பித்து ஒரு கடை அறம்பெற நாட்டிய அருட்பெருஞ்சோதி. புரியுதுங்களா? இந்த உடம்புல எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் உயிர். உங்களுக்கு ராத்திரி தூங்கும்போது உங்கள் கண்ணு பார்க்குமா? உங்கள் காது கேட்குமா? உங்கள் வாய் பேசுமா? உங்கள் கை கால் அசையுமா? அசையும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எங்கே போனீங்க? நீங்கள் எங்கே போனீங்க ஐயா? சொல்லுங்க, எங்கே போனீங்க? தெரியாது, தெரியாது. அப்போ உங்களுக்குள்ளே இருந்து உங்களை எழுப்பி விட்டால் தானே நீங்கள் உண்டு. அப்போ உங்களை எழுப்பி விட்டது யார்? உங்களை உறங்க சொன்னது எது? உங்களை இந்த கேள்வி கேட்க சொன்னது எது? என்னுள்ளேருந்து பதில் சொல்ல சொன்னது எது? அது எது? அதுதான் உயிர். அதுதான் உயிர். இருந்தால் தானே நீங்கள் வந்தீங்க. உயிர் இருக்கிறதுனால தான் வாயை அசைச்சு இந்த கேள்வி கேட்குறீங்க. அப்போ உயிர் எங்கே இருக்கு? நீ எங்கே இருக்குன்னு அப்படியே சிந்தனை பண்ணினே படுத்து தூங்குங்களேன், தூக்கம் வராது. தூக்கமே வராது, பசி வராது, தாகம் வராது. அந்த கேள்வியில் இருந்தால் இதெல்லாம் வராது. இந்த கேள்வி தான் மறந்துடுறேன் சில நேரங்களில். முயற்சி தான் திருவினையாக்கும்னா. அடுத்து ஏதாவது கேள்வி இருக்குங்களா?
10 நிமிஷம் தியானம் போட்டுக்கலாங்களா? நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே, உச்சிக்கு கீழே. நம்முடைய கருத்து உருவாகிற இடம் இதுதான். சபைன்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். கண் நரம்பு, காது நரம்பு, வாய் நரம்பு, மூக்கு நரம்பு, உடலில் இருக்க அத்தனை நரம்பு மையமும் போய் முடிகின்ற இடம். அதுதான் சபை எனது உளமென தான் அமர்ந்து எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதினார். சபை என்னுள், சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனேன்னார். அதனால் அவர் சொன்ன கடவுள் உண்மை வழிபாடு உங்களுக்கு உள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிற ஒன்றுதான் என்பதை நம்பி, அதுதான் இந்த உடம்பு எடுத்து வந்து இப்போ தான் பார்த்தோம். சத்திய பெருமண்டபத்தில் தெளிவாக எழுதியிருக்கார். ஒரு ஒளி அணு தான் இந்த உடல் எடுத்து வந்தது. இந்த ஒளி அணு தான் இங்கே இருக்குது. அதை திரும்ப திரும்ப நம்ம பார்த்து பார்த்து பழகி வரும்போது அது வெளிப்பட்டு விளங்கும்னு சொல்லி தெளிவாக எழுதியிருக்கார். அதனால் 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே, உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி அணுவாக நான் இருக்கின்றேன். இந்த உடல் நான் அல்ல என்று கருதி கருதி வழிபாடு செய்து வந்தால் இதற்கு தான் கடவுள் வழிபாடு என்று பெயர். இத்தகைய வழிபாடு செய்து வரும்போது வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற பயம் நீங்கும், நோய் நீங்கும், முதுமையிலும் இளமையாய் இருக்கலாம். முயன்றால் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் விளங்குகின்ற ஒப்பற்ற தேகத்தை பெற முடியும் என்று எழுதி அறிவிக்கின்ற சத்திய வாசகத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நல்ல மழை பொழிக. நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.